ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்லேருந்து தேர்ட் சிங்கிள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏற்கனவே வந்து அர்ச்சனா கல்பாத்தி வந்து ட்விட்டரில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஃபேன்ஸ் கூட. என்ன அப்படின்னா, ஒரு ஃபேன் வந்து போட்டிருக்காரு, அதாவது எந்த படம்னு அவங்க குறிப்பிடல, அவர் வந்து பொதுவாக போட்டிருந்தாரு, இந்த மாதிரி இந்த படம் வந்து லேட் ஆகும், ஏன்னா வந்து விஎஃப்எக்ஸில் வந்து நிறையா இருக்குது, சொன்ன டேட்டில் இந்த படம் வராது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக ஒரு ட்வீட். அதுக்கு வந்து அர்ச்சனா கல்பாத்தி என்னன்னு தெரியல, திடீர்னு கோவப்பட்டு, யாருங்க சொன்னால் அதெல்லாம் வந்து நாங்கள் பயங்கரமாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம், இது வந்து கரெக்டாக செப்டம்பர் 5 வந்து வந்துடும், யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து இன்னொரு ட்வீட் போடுறாங்க, ஓ சாரி நீங்கள் வந்து கோட்டை மென்ஷன் பண்ணி சொல்லலை, சாரி இந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் இதாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, மேடம் அப்டேட் கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், 1ஆம் தேதியிலேருந்து அப்டேட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி 1ஆம் தேதி அப்டேட்டு அப்படின்ற போது 1ஆம் தேதி தான் பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ட்விட்டர்லேயே காத்துட்டு வந்தாங்க, ஆஹா எப்படா வரப்போகுது பாட்டு அப்படின்ட்டு. நிறையா பேர் வந்து நேற்று, அதாவது 31 அன்னைக்கு வந்து வெங்கட் பிரபு ஏதோ ஒரு போடுவார், ப்ரோமோ வந்துடும் அப்படின்ட்டு பார்த்தா சம்மந்தம் இல்லாமல் ஒரு அப்டேட் வருது. என்ன அப்டேட்னா, ஒரு ஃபோட்டோ வந்து விட்றாங்க, அதாவது யுவன் நெகிர வந்து ஃபோன் பேசிட்டு அப்படியே போகிறாரு, கீழே அந்த ஃப்ளோரில் கீழே 2 பேர் இப்படி தலையை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஷ்ணு, நம்ம வெங்கட் பிரபு. என்ன விஷ்ணு வந்து இங்கே உட்காந்துருக்காரு, எதுவும் வந்து கோட் படத்தில் லிரிக்ஸ் எழுதுறாரா அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது, அவர் வந்து ஒரு படம் பண்ணுறாரு இல்லையா, அதித்தி சங்கர்லாம் வச்சு, அந்த படத்துக்கு எதுவும் பாட்டு கேட்க வந்திருக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கங்கை அமரன் தான் தேர்ட் சிங்கிள் எழுதியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து சில இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு, நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், நமக்கு என்ன தத்துவ பாட்டாக கொடுக்க போகிறாங்க, நான் ஒரு குத்து பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. அப்போ வந்து அது வந்து இந்த பாடலில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சில பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த ரோஸ் கலரில் ஒரு காலமாக இருக்குது, அது என்னன்னே தெரில. கீழே பார்த்தீங்கன்னா விஜய் சாரும் நம்ம மீனாட்சி சௌத்ரி அவங்களும் வந்து நிற்கிற மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்டெப் போட்டு அப்படி நிற்கிற மாதிரி போட்டிருக்காங்க. 3ஆம் தேதி வந்து பாட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாளை காலையில் 11:30 மணிக்கு அந்த படத்தோட ப்ரோமோ வரப்போகுது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கோட்டோட அந்த ஃபஸ்ட் சிங்கிள்லாம் வரும்போது சில ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆஹா, யுவன் சார் வந்து நம்ம விஜய் சார் கூட வந்து பல வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்கள் கழித்து திருப்பி கொலாப் பண்ணுறாரு, வெங்கட் பிரபு டைரக்ஷன் வேறு, மங்காத்தாவை பீட் பண்ணிட்டு ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் வரப்போகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விசில் போடுன்னு ஒரு இது வந்துச்சு, ஒரு போஸ்ட் வந்துச்சு, எல்லாருமே தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த சிஎஸ்கே பேஸ் பண்ணி தான் அந்த ஃபஸ்ட் சிங்கிள் வரப்போகுது அப்படின்றது. அப்போ இந்த ஃபோட்டோ வரும்போது, ஆஹா ஏதோ கிரிக்கெட் சம்மந்தமான ஒரு பாட்டு பயங்கரமாக இருக்கும், ஓப்பனிங்கே வந்து இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருந்தால் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது பாடல் ரிலீஸ் ஆச்சு. பாடல் மேலே பல விமர்சனங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கட்சி சேர்ந்த மாதிரியான ஒரு பாடலாக இருக்குது, இவர் கட்சியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ஒரு பாடலாக இருக்குது, யுவனோட பிஜிஎம் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகலை. ஆரம்பத்தில் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு பீட்லாம் பயங்கரமாக கட்ட வரும், சூப்பராக இருக்கும். ஆனால் நடுவில் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. ஏன்னா வந்து அனிருத் வந்து நம்ம விஜய் சாருக்கு அந்த மாதிரி மாசான சாங்ஸு, ஒரு மாதிரி கேட்டாலே ட்ரிப்பாக ஒரு அளவுக்கு சாங்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு வந்து பழக்கப்படுத்தி வச்சிட்டார். ஆனால் யுவன் வந்து இப்போது என்ன நினச்சாருன்னு தெரில, இல்லை அந்த கதைக்கான அந்த பாடலாக இருக்குமா அப்படின்றதும் தெரில. அது வந்து கொஞ்சம் விஜய் சார் பாடுக்கு ஒட்டாத மாதிரி தான் சில பேருக்கு இருந்துச்சு. ஆனால் எனக்குலாம் அந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சிங்க. விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து அடிச்சிடாயே, எனக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில பேருக்கு அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது பல விமர்சனங்கள் வச்சு, அது போக போக பிடிச்சதுன்னே வச்சுங்களேன். போக போக விசில் போடு பாட்டு வந்து கோட் படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டுற அளவுக்கு கொஞ்சமாச்சு இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2வது சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டாங்க, அதுதான் வந்து சின்ன சின்ன கண்கள். அந்த பாட்டு வந்து நம்ம விஜய் சார் வந்து தொடர்ந்து 2 தடவை பாட்டு பாடியிருக்காரு அப்படின்ட்டு வேறு யுவன் சார் வேறு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அப்போ அதுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா விசில் போடு அவர் பாடியிருக்காரு, அடுத்தது சின்ன சின்ன கண்களும் அவர் பாடியிருக்காரு அப்படிங்கும்போது ஒரே படத்தில் 2 பாட்டு அப்படின்னா மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா எதிர்பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க. பாடலும் வந்துச்சு, ஃபஸ்ட் அளவுக்கு இல்லைங்க, இப்போ ஃபஸ்ட்டு விசில் போட அளவுக்கு அந்த ஏமாற்றம் கிடையாது. சின்ன சின்ன கண்கள் சூப்பராகவே இருந்துச்சு. பவதாரணி அவங்களோட வாய்ஸை வந்து ஏஐ மூலயமாலாம் க்ரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க, அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு. படத்துக்கு தேவையான ஒரு இது, அதுலேயுமே சில கிளிம்ஸில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன கண்கள் ஹிட்டு, விசில் போடோட சின்ன சின்ன கண்கள் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அந்த படத்தோட தேர்ட் சிங்கிள் என்னன்னா, முன்னாலும் விஜய் சார் பாட்டு வருது அப்படின்னாலே ஒரு பரபரப்பு இருக்கும். ஆஹா இதை மிஞ்சி என்னடா விட போகிறாங்க, அடுத்து இந்த பாட்டு மிஞ்சி என்னடா வரப்போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இந்த பாடல் இப்படி இருந்துச்சு, இப்போ இந்த பாடல் இப்படி இருக்குது, இந்த பாடல் எப்படி வரப்போகுது அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு படம் கொண்டு போல இந்த பாடல்கள் சில விஷயங்கள் கொண்டு போகுது.
ஏன்னா யுவன் சாரை வந்து நிறையா ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஏன்னா மங்காத்தால் அப்பேற்பட்ட ஒரு பிஜிஎம், பாட்டெல்லாம் அவ்வளோ ஹிட்டு. அப்போ இந்த படத்துக்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்னு மக்கள் மத்தியில் நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ இந்த மாதிரியான பாடல்கள் வரும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பாடல் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் விஜய் சாருக்கு சில பேர் பழக்கப்பட்டு அந்த மாதிரியான பாடல்கள் கேட்டனால இந்த பாடல்கள் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சில பேர் எல்லாருக்குமே அந்த பாட்டு இப்போ போசிட் ஆயிடுச்சு. ஏரமான பாடல்கள் எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் இது கொஞ்சம் ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த தேர்ட் சிங்கிள் ஒரு குத்து பாடல் அப்படின்றது வந்து கிட்ட தெரிஞ்சு போச்சு. 2 பேர் ஆட போகிறாங்க அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா மீனாட்சி சௌத்ரியுமே வந்து ஒரு இன்டர்வியூ சொன்னாங்கன்னா, ஜெய் சார் பயங்கரமாக ஆடி இருக்கிறாரு, அவருக்கு நான் டஃப் கொடுத்து ஆடி இருக்கேன், அவருக்கு அளவுக்கு என்னால் ஆட முடியல அப்படின்றலாம் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து இந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே அதிகமாக கூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த போஸ்டர்ஸை நாம் பார்க்கும்போது அந்த கீழே வந்து அவங்க 2 பேர் நிற்கிற மாதிரி இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த 90s காலகட்ட அந்த பேண்ட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த ரெட்ரோ ஸ்டைல் அந்த மாதிரியான ஒரு பாடலாக இருக்குமோ அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இந்த டீகோட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேண்ட் இப்படி போட்டிருக்காரு, இந்த பெல்ட் இப்படி இருக்கே, இது அது ஒழுங்காக கூட தெரில, ஒரு நிலமா தான் இருக்குது, அதுலேயே அந்த ரவுண்ட்லாம் பண்ணி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமோன்ற மாதிரிலாம் நிறைய பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. மேபி எப்படி வேணா இருக்கலாம். நம்ம யுவன் இந்த மாதிரியான அந்த பாடலில் குக் பண்ணியிருக்கிறாரு, நம்ம வெங்கட் பிரபு இந்த மாதிரியான விஷுவல்ஸ் நமக்கு தரப்போகிறாரு அப்படின்றதெல்லாம் 3ஆம் தேதி லிரிக்கலாக தெரியும். அடுத்த மாதம் செப்டம்பர் 5ஆம் தேதி அது வந்து நமக்கு விஷுவல் ட்ரீட்டாக நமக்கு கிடைக்க போகுது. சரி, ஓகே. அந்த பாடல் வரத்துக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ பேசணும் அப்படின்றது இல்லை, இது சும்மா அந்த ப்ரோமோக்கான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குமென்றதான் நான் அது பேசினது. ஏன்னா வந்து போன 2 பாடல்கள் வந்து ஒரு ஹைப்பு ஓரளவுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த 3ஆவது பாடல் இந்த மாதிரியான ஹைப்பாக இருக்க போது, குத்துப்பாட்டு அப்படின்ற போது இவன் எந்த மாதிரிலாம் குத்து போட போகிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம 3ஆம் தேதி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக 3ஆம் தேதி அந்த பாடல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கான ஒரு வீடியோவும் கண்டிப்பாக வரும். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். அன்டில் தென் உங்களிடமிருந்து நான் விடைபெறேன். ஓகே, டாட்டா, பை பாய்.